ஆலங்குளம் தேர்தல் முடிவுகள் அது வெறும் நம்பர்ஸ் இல்ல, அது மக்களோட குரல், அவங்களோட தீர்க்கப்படாத தேவைகளோட ஒரு எதிரொலி. நாம இங்க எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன் பண்ண வரல, அதுக்கு பதிலா அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற மனித கதைகளை புரிஞ்சுக்கிட்டு ஆலங்குளம் தொகுதிக்கு ஒரு மக்கள் நலன் சார்ந்த நிர்வாகத்துக்கான செயல் திட்டத்தை உருவாக்க போறோம். தமிழ்நாட்டோட தென் கோடியில விவசாயத்தையே வாழ்க்கையா கொண்ட மக்களோட பூமி தான் ஆலங்குளம். இது கிராமமும் பாதி நகரமும் கலந்த ஒரு நிலப்பரப்பு. இங்க இருக்கிற மக்களோட உணர்வுகளையும் இந்த மண்ணோட இயல்பையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையான நிர்வாகத்துக்கான சாவி நமக்கு கிடைக்கும். இந்த தொகுதியோட சமூக அமைப்பை பாருங்க. நாடார் சமூகம் சுமார் 40%, முக்குலத்தோர் ஒரு 20%, பல்லர் சமூகம் ஒரு 14% இருக்காங்க. மத அடிப்படையில பார்த்தா கிறிஸ்தவ சமுதாயத்தினர் கிட்டப்பட்ட 24%. ஆக இந்த சமூகங்களோட தேவைகளும் அவங்களோட எதிர்பார்ப்புகளும் தான் ஆலங்குளத்தோட அரசியலையே தீர்மானிக்குது. சரி, இப்ப நாம ஆலங்குளத்தோட கள நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் டேட்டா பத்தினது இல்ல, இது மக்களோட அன்றாட போராட்டங்கள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள், பூர்த்தி செய்யப்படாத தேவைகளோட கதை. இங்க இருக்கிற உள்கட்டமைப்பு பற்றாக்குறை ரொம்பவே மோசம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சில ஏரியாக்குள்ள போக ஆட்டோ டாக்ஸி டிரைவர்ஸை யோசிக்கிறாங்க. ஏன்? ரோடு அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இது ஒரு ரோடோட பிரச்சனை மட்டும் இல்ல, ஒரு மோசமான உள்கட்டமைப்பு ஒரு சமூகத்தையே எப்படி தனிமைப்படுத்தி வளர்ச்சியிலிருந்து துண்டிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான எடுத்துக்காட்டு. இந்த நம்பரை பாருங்க, உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. 892 பொண்ணுங்க படிக்கிற ஒரு கவர்மெண்ட் விமென்ஸ் காலேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் குடிக்கிறதுக்கு தனியா தண்ணி வசதி இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு முக்கியமான கல்வி நிறுவனத்துல அடிப்படை தேவையான தண்ணி கூட இல்லனா வளர்ச்சியில நாம எங்க இருக்கோன்னு இது அப்பட்டமா காட்டுது. இந்த வளர்ச்சி இடைவெளியோட நேரடி விளைவு என்ன தெரியுமா? வேலை வாய்ப்புல ஒரு பெரிய இடைவெளி, சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, உள்ளூர்ல தொழிற்சாலைகள் இல்ல. இதனால இளைஞர்கள் எல்லாம் வேலைக்காக வெளியூருக்கு போயாக வேண்டிய கட்டாயம். விவசாயத்தை மட்டும் நம்பி இருந்தா இளைஞர்களோட கனவுகளுக்கு இங்க இடமில்லாம போயிடுது. ஓகே, இந்த சூழ்நிலையில 2021 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? இத வெறும் ஜெயிச்சது தோத்ததுன்னு பார்க்காம மக்கள் நமக்கு கொடுத்த 3 முக்கியமான சிக்னல்ஸா நாம பார்க்கணும். இந்த சார்ட்ட பாருங்க. 2016ஓட ஒப்பிட்டு பார்த்தா 2021ல அதிமுக, திமுக 2 பெரிய கட்சிகளோட ஓட்டு வங்கியும் நல்லாவே குறைஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 13%, திமுகவுக்கு ஒரு 10% சரிவு. ஏன் 2 பெரிய கட்சிகளும் தங்களோட ஓட்டு வங்கியை இழந்துச்சு? இது ஒரு முக்கியமான அரசியல் மாற்றத்தோட அறிகுறி. அந்த சரிவுக்கு முக்கியமான காரணம் இந்த நம்பர் தான், 18.54%. இது ஒரு சுயேட்சை வேட்பாளர் வாங்கின ஓட்டு. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பொலிட்டிக்கல் எர்த்குவேக்குன்னே சொல்லலாம். மக்கள் பாரம்பரிய கட்சிகளுக்கு பதிலா மாற்று வழிகளை தேடுறாங்கன்றதுக்கு இதுதான் நேரடி சாட்சி. அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். 2016 விட 2021ல ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஒரு 13% அதிகமாயிருக்கு. இது மக்கள் சந்தோஷமா வந்து ஓட்டு போட்டதுக்கு அடையாளம் இல்ல, இது ஆளுங்கட்சிக்கு எதிரான அதிருப்தி. ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் உறுதியா இருக்கிறாங்க, அவங்க கோபத்தை ஓட்டா மாத்திருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஆலங்குளத்தோட அரசியல் களம் மொத்தமா மாறிடுச்சு. 2016ல 2 கட்சிகளும் சேர்ந்து 94% ஓட்டு வாங்குனாங்க. ஆனா 2021ல அது வெறும் 71% தான் ஓட்டுங்க சிதறி போச்சு. அந்த 2 கட்சி ஆதிக்கம் இப்ப வலுவிழந்துட்டு வருது. சரி, இந்த மாற்றமெல்லாம் ஏன் நடந்துச்சு? நாம இப்போ நம்பர்ஸ விட்டுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான சிஸ்டம் சார்ந்த காரணங்களை பார்க்கலாம். இந்த மாற்றத்துக்கு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, காஸ்ட் ட்ரிஃப்ட், அதாவது ஜாதி நகர்வு. 2, நம்பிக்கை குறைஞ்சு போனது. 3, நிர்வாகத்துல இருந்த இடைவெளிகள். 4வது, வெல்ஃபேர் ஃபெட்டிக், அதாவது நலத்திட்டங்கள் மேலேயே ஒரு சலிப்பு வந்துருச்சு. சொன்னதை செய்யாததால மக்களுக்கு வர்ற ஒருவித சோர்வு. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். இந்த காஸ்ட் ட்ரிஃப்ட்னா என்ன? ஒரு தொகுதியில பெரிய எண்ணிக்கையில இருக்கிற ஒரு சமூகம், அவங்க தேவைகளை பாரம்பரிய கட்சிகள் கண்டுக்காதப்போ அவங்க ஒரு புது அரசியல் வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இங்க அந்த சுயேட்சை வேட்பாளர் இந்த அதிருப்திய கரெக்டா கேட்ச் பண்ணி ஓட்டு வாங்கிட்டார். அடுத்தது, நம்பிக்கை இல்லாம போனது. இப்ப இருக்கிற எம்எல்ஏவை தொகுதிக்கு ஒரு வெளியாளாகவும் அடிக்கடி கட்சி தாபரவராகவும் மக்கள் பாக்குறாங்க. மக்களுக்கு அவங்க ஊர்க்காரர், ஒரே கொள்கையோட இருக்கிறவர் மேலதான் நம்பிக்கை வரும். அது இல்லாததால மக்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நல்ல நிர்வாகம்னா என்ன? அது ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதையும் கண்ணியத்தையும் காப்பாத்துறதுதான். அப்பதான் அவங்க பொது வாழ்க்கையில நம்பிக்கையோட பங்கெடுக்க முடியும்.
யோசிச்சு பாருங்க, ஒருத்தருக்கு அடிப்படை தேவைகளே கிடைக்காதப்போ அவரால எப்படி பொது விஷயங்கள்ல முழுசா கவனம் செலுத்த முடியும்? சரி, இந்த சிஸ்டம்ல இருக்கிற குளறுபடிகளால மக்கள் மனசுல என்னென்ன குறைகள் இருக்கு? வாங்க இப்ப வாக்காளர்களோட கோப வரைபடத்தை, அவங்களோட கிரீவன்ஸ் ஹீட் மேப்ப பார்க்கலாம். இது மக்களோட விரக்திய அப்படியே நமக்கு காட்டும். அடிப்படையான வாக்குறுதிகளை நீங்க காப்பாத்தலன்னா என்ன ஆகும்? ரோடு போடல, தண்ணி வரல, வேலையில, இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து மக்கள் மனசுல ஆழமான காயங்களை உண்டாக்குது. இதுதான் நம்பிக்கையில பெரிய விரிசலை ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையில 2 பெரிய வாக்காளர் குழுக்களை நாம மிஸ் பண்ணிடுறோம். ஒன்னு, இண்டிபெண்டன்ட்டுக்கு ஓட்டு போட்ட அந்த 18.5% மக்கள். அவங்களோட நம்பிக்கையை திரும்ப ஜெயிக்க முடியும். இன்னொன்னு, ஓட்டே போடாத 22% சைலண்ட் எலக்டோரேட். இவங்க 2 பேரும் சேர்ந்தா 40%க்கும் மேல. இவங்க கையில தான் அடுத்த எலெக்ஷனோட வெற்றி இருக்கு. சரி, பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்ப தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இது வெறும் வாய் வார்த்தை வாக்குறுதி இல்ல. இது ஒரு தெளிவான செயல் திட்டம், ஒரு கவர்னன்ஸ் ப்ளூ பிரிண்ட். மக்கள் கற்ற வரி பணத்துக்கு சரியான ரிட்டர்ன் கொடுக்கற ஒரு பிளான். முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் இண்டஸ்ட்ரி. ஒரு 20 மெகாவாட் சோலார் ஃபார்ம், விவசாய பொருட்களை பதப்படுத்த ஒரு ஜோன், முக்கியமான ரோடுகளை சரி பண்றது. ஒவ்வொன்றுக்கும் எவ்ளோ செலவாகும், எவ்ளோ நாளாகும், என்ன பலன் கிடைக்கும்னு தெளிவா இருக்கு. இது வெறும் பில்டிங் கட்டுறதில்ல, ஆலங்குளத்தோட பொருளாதாரத்துக்கு புதுசா உயிர் கொடுக்க போற விதைகள். அடுத்து, மக்களோட அடிப்படை தேவைகள்ல முதலீடு செய்யணும். ஊருக்கு பைப்ல தண்ணி, இளைஞர்களுக்கு நீட் கோச்சிங் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டரை மேம்படுத்துறது. இந்த முதலீடுகள் தான் மக்கள் இழந்த நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரதுக்கான முதல் படி. நாம இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். அது மக்களோட டேட்டா பாதுகாப்பு. நம்ம இப்போ டிஜிட்டல் சேவைகளை உருவாக்குறோம். அப்படி செய்யும்போது இந்தியாவோட சட்டப்படி மக்களோட பிரைவசியும் அவங்களோட சம்மதமும் தான் ரொம்ப முக்கியம். மக்களோட டேட்டாவை நம்ம பாதுகாப்பா பொறுப்பா கையாண்டாதான் அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அப்போ நல்ல நிர்வாகம்னா என்ன? அது வெறும் திட்டங்களோ சட்டங்களோ மட்டும் இல்ல. அது தெளிவான திட்டங்களையும் இந்த மாதிரி நவீன கொள்கைகளையும் ஒன்னா சேர்த்து மக்களுக்காக ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையை உருவாக்குறது. இதுதான் அரசியலையும் தாண்டிய ஒரு நோக்கம். கடைசியா ஒரு விஷயம், ஆலங்குளத்தோட கதை அது ஒரு எச்சரிக்கை. சிஸ்டம்ல இருக்கிற பிரச்சனைகளை நாம கண்டுக்காம விட்டா என்ன ஆகும்னு காட்டுது. ஆனா அதே நேரத்துல இது ஒரு பெரிய வாய்ப்பு. மக்களுக்காக வேலை செய்யற ஒரு புதுவிதமான தலைமை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்க தொகுதியை உயர்த்த விரும்பினா blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அல்லது 08042041602 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்